குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட்டு அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் தொடர்ந்து ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா அதீத கனமழை வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே பெய்து வருது ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதீத கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தென் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதை பற்றியும் இன்று எந்தெந்த மாவட்டங்களில் விடுமுறை அறிவித்தாங்கன்றதை ஒரு வாட்டி நம்ம சொல்லிடலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்தெந்த மாவட்டங்களில் விடுமுறைன்னு வந்து பார்த்திங்கன்னா நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, திருவாரூர், விருதுநகர் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிச்சிருக்காங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 6 மாவட்டங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. 5 மாவட்டத்துக்கு பள்ளிகளுக்கு மட்டும், ஒரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகள் ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே தென் மாவட்டங்கள். ஸோ வருகின்ற நாட்களில் இன்னும் கூடுதலான மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்பு இருக்குப்பா, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தென் மாவட்டங்களில் அதீத கனமழை வந்து பெய்ய போகும். அது ஏன் வந்து பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி பார்த்திங்கன்னா தென்மண்டல சுழற்சியை வந்து ஏற்படுறதால கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு அதீத கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. நான் சொன்னல இந்த மாவட்டங்கள், இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு நாளை விடுமுறை வர சான்சஸ் இருக்குப்பா ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரி பண்ணிக்காதீங்க, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லீவ் அப்டேட் வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறைன்றதை கண்டிப்பாக அறிவிப்பாங்க அந்தந்த மாவட்ட ஆட்சியர் ஓகேங்களா. அறிவித்தானே மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்லாம் நான் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருப்பா.